ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிட்டேன் கைஸ். டே 103 பிளாக் ஷிப் ஃபிகர் டே vlog. என்னைக்குமே எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க ஆளு இன்னைக்கு 5:30க்குலாம் எஞ்சி பிராக்டிகல்ஸ் படிச்சிட்டு இருக்கா நாய். பிளானே இல்லாம கிளம்பி வந்ததுல ட்ரெஸ் எடுத்து வரல. சோ அன்னைக்கு போட்டு அதே ஃபேண்ட் டி-ஷர்ட் பண்ண வேற. நான் தான் ஸ்பைடர்மேன். இன்னைக்கும் பூ வச்சு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரோஸ் மொட்டு, சங்கு பூ, குட்டி செடியில இருக்க ஒரே ஒரு பூ, இந்த அழகா இருக்க செம்பருத்தியை பறிக்கலான்னு ஃப்ரேம் வச்சுட்டு போனா ஆங்கிள் மாறிச்சு. எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். எல்லார் வீட்லயும் எப்படின்னு தெரியல. எங்க வீட்டுல தான் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காரும் போது தேவையில்லாத கேள்விலாம் கேட்டு திட்டுவார் எங்க அப்பா. அதெல்லாம் நான் எப்பயுமே கண்டுக்க மாட்டேன். அப்படி ஒரு நாள் எனக்கு டக்குனு ரோசை வந்தா நான் 3 இயர்ஸ் முன்னாடி வீட்டு விட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். உட்கார வச்சு இவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு எங்க அப்பா எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாரு. 500 ரூபா? நீ முதல்ல எவ்வளவு சம்பாதிச்சா? ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பாதிச்சியா? இந்த ஹெல்மெட்லாம் போட்டா பிடிப்பாங்க. இது ஒரு ஹெல்மெட், இதை வேற நீ போட்டுன்னு போற. பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அட்வான்ஸ் விஷ். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மண்டே சுத்தமா டிராபிக்கே இல்ல, கொஞ்சம் கூட வெயிலே இல்ல. நான் இன்னைக்கு லீவ்லாம் போடல, ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கேன். ரொம்ப நேரமா அர்ஜென்ட் அடக்கி வச்சிருந்தப்பா, தண்ணி தாகமா இருந்துச்சு, அதை சொன்னேன். ஒர்க் பண்ணலாம் லேப்டாப்பை திறக்கிறேன், எடுத்த உடனே இந்த போஸ்ட் வருது. பார்த்த உடனே நேர்ல வாழ்த்துக்கள் சொல்ல போயிட்டேன். வாழ்த்துக்கள்லாம் தேவையில்ல. வேற என்ன வேணும்னு கேட்டாரு. யோசிச்சு சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கால் பண்ணி மீட்டிங்னு கூப்பிட்டாங்க. ஏப்ரல் மாசம் ஃபுல்லா வேலை பெண்டிக்லயே போகுது கைஸ். அதுக்குதான் இந்த மீட்டிங். அண்ணன் சொல்ல எல்லாரும் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் திட்டு வாங்காம ஸ்மூத்தா முடிக்கலன்னு பேப்பர் அண்ட் என்னோட பென் எடுத்து ஸ்மூத்தா எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒன்றை பத்தி பேசுறப்ப பிளாக் ஷிப்ல தீரா கதைன்னு ஒரு ஷோ இருக்கு, அதை பத்தி என்ன கேட்டாரு. எனக்கு தெரியல. எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு இல்ல, ஆனா பிளாக் ஷிப்ல ஒர்க் பண்ற எனக்கே அதை பத்தி தெரியலன்றது தான் கேள்வி. இத்தனைக்கும் நான் பண்ண டெய்லி விளாக்ஸ் பிளாக் ஷிப்ல வட்டாமாமேன்னு ஒரு ஷோவா பண்ணலாம்னு சொன்ன பாலா சாரோட ஷோ பத்தி எனக்கு தெரியல. சத்தியமா எனக்கு தெரியாது மண்ணா. நான் சீரியஸா சொல்றேன். அப்லோட் பண்ணிருக்க எல்லா ஷோவுமே டீடைலா பாத்துட்டு வந்து சொல்லிருக்காரு. நான் அந்த ஷோ பத்தி நான் ஒரு டீடைலா பாத்துட்டு உங்ககிட்ட அந்த ஷோ இவர் என்ன சொன்னாரு, இந்த கேள்வி என்ன பதில் சொன்னா கேட்பேன். ஆனா அது பாக்கிறதுக்கு மணி கணக்கு நான் பாரு, வீட்டுக்கு போனதுல இருந்து நாளைக்கு கால் வரைக்கும் எனக்கு பார்த்து கொண்டு வா, எவ்வளவு நேரம் பாக்கணும் பாப்பேன். நீங்க அங்க வச்சிட்டாலே போதும். கேமரா ஒரு ஆங்கிள் இப்படின்னு ஒண்ணு பண்றீங்க, அதான் பயமா இருக்கு. நீ பண்றதெல்லாம் பாக்கும்போதாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா இந்த மீட்டிங் முடிஞ்சு. வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கப்ப வாங்கினேன், இங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி வாங்கினேன். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல, இப்ப டெசர்ட். டிசைனர் சூர்யா ப்ரோ பர்த்டேக்கு அவருக்கே தெரியாம சர்ப்ரைஸா ஒரு கேக் கட்டிங் செலிப்ரேஷன். கீழே போனா தலைவனோட பர்ஃபார்மன்ஸ். வாய்ஸ் ஏதோ விக்கி ஒர்க்லாம் நிறையவே இருக்கு. பர்த்டே பாய் சூர்யா சோறு வாங்கி தரேன்னு சொன்னாரு. எல்லாரும் கிளம்பிட்டோம். நல்லா பனைமரத்துல பாதி வளர்ந்துருக்காரு. ஒரு ஆஃப் பாயில கூட ஒழுங்கா சாப்பிட தெரியல எடிட்டர் மணி ப்ரோ. வெரைட்டிஸ் ஆஃப் தோசை சாப்பிட்டு ஒரு சின்ன பில் எடுத்து சூர்யா ப்ரோ கையில கொடுத்து பே பண்ண சொல்லிட்டு ரூம் வந்துட்டேன். வந்ததும் ஃபர்ஸ்ட் கேலண்டர் தான் பார்த்தேன். தோல்விகளை மீறுவதுதான் உண்மையான சாதனை. நல்லா தான் போட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் போய் கோபால் கேங்க பார்த்தேன். ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிட்டேன் கைஸ். 6 பேர்ல 2 பேருக்கு உடம்பு சரியில்லை. அதுல மெயினா குடும்ப தலைவர் கோபாலுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. நானும் தண்ணிலாம் மாத்தி பார்த்தேன், செட் ஆகிற மாதிரி தெரியல. ஒரு 11:40 போல கோபால் நம்ம எல்லாரையும் விட்டு இறைவனடி சேர்ந்தார். டீம் மெம்பர்ஸ்ல இன்னொருத்தர் ஒரு மாதிரி தான் இருக்காரு. நாளைக்கு தான் தெரியும் வாட் ஹேப்பன்னு. வட்டா மாமே.